So once again welcome. So நம்ம எக்கனாமி பார்த்துட்டு இருக்கோம். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா பேங்கிங் அண்ட் மானிட்டரி பாலிசி பார்த்துட்டு இருந்தோம். சரியா? டைம் இல்லைங்க, இருக்கிறது 1 hour. சோ எனக்கு அடுத்து வந்து 11:15 ஒரு கிளாஸ் இருக்கு. 11:15 to 1 ஆயிடும். சோ அதுக்கு வேற போகணும். சரி, கடைசியா வந்து பாத்தீங்கன்னா பேங்கிங் அண்ட் மானிட்டரி பாலிசில நம்ம இந்த டாபிக் பார்த்துட்டு இருந்தோம். இது குவான்டிடேட்டிவ் கண்ட்ரோல் முடிச்சிட்டோம். ஓகேங்களா? குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சரியா? குவாலிட்டேட்டிவ். சோ எண்ணியல் ரீதியான கட்டுப்பாடு, தர ரீதியான கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு, தர ரீதியான கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸ்ல பார்த்திருப்போம். ஒண்ணு எண்ணியல், கவுண்ட், நம்பர்ஸ். சோ இன்னொன்னு வந்து தரம், குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இது கண்ட்ரோலர் ஆஃப் கிரெடிட் மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரியா? சரி, நம்பர் 1 இதுல வந்து பாத்தீங்கன்னா பேங்க் ரேட் பார்த்தோம். சோ பேங்க் ரேட் இஸ் நத்திங் பட் ஆர்பிஐ கிட்ட மற்ற வங்கிகள் கடன் வாங்குறது. சரிங்களா? அதர் கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆர்பிஐ கிட்ட இருந்து கடன் வாங்குறாங்க, அதுக்கான வட்டிக்கான விகிதம் பேங்க் ரேட்னு சொல்லி பார்த்திருப்போம். சரியா? சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெப்போவுமே வந்து ஆர்பிஐ கிட்ட இருந்து கடன் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். என்னன்னா பேங்க் ரேட் வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலா பல்கான அமௌண்ட் ஒரு லாங் பீரியடுக்கு வாங்குவாங்க. சரியா? சோ ரெப்போ ரேட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ரெப்போ விகிதம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு ஷார்ட் பீரியடுக்கு, கொஞ்சம் நாள், 1 மாசம் 2 மாசத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாங்கிக்கிறோம். அந்த ஷார்ட் ஃபால் ஆஃப் ஃபண்ட் வரும்போது கொஞ்சம் பணம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் எம்எஸ்எஃப்ன்றது இருக்கிற எல்லாமே முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் பணமே இல்லை, ஒரு நைட், ஓவர் நைட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? ஜஸ்ட் நைட்டோட நைட்டா வேணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றோம், ஆர்பிஐ கிட்ட போயிட்டு வாங்குறோம். சோ இதனாலதான் வந்து ஆர்பிஐ என்ன சொல்றோம், லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட். பேங்க் ரேட்லயும் கொடுக்குறாங்க, ரெப்போ ரேட்லயும் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்எஃப்லயும் கொடுப்பாங்க. வேற எங்கேயுமே தர ரீதியான குவான்டிடேட்டிவ் கண்ட்ரோல், எண்ணியல் ரீதியான, கரெக்டா தான் போட்டிருக்கோம். குவான்ஸ், நம்பர்ஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், குவான்டிடேட்டிவ் எண்ணியல், குவாலிட்டேட்டிவ் தரம், குவாலிட்டி, கரெக்டா தான் இருக்கே. ஓகே, நெக்ஸ்ட் எம்எஸ்எஃப் இது ஓகே. ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ்ல பேசிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெப்போ ரேட் ஆர்பிஐ சிபிஐக்கு கமர்ஷியல் பேங்க் கொடுக்குறப்போ சிஆர்ஆர்ல இருந்து கொடுப்பாங்களா? நோ 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 நோ, சிஆர்ஆர்ல எல்லாம் எதுவுமே கை வைக்க மாட்டாங்க. சரியா? இங்க வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், XYZ, பிரைவேட் செக்யூரிட்டிஸ், அதுன்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. பின்னாடி பாப்பீங்க டி பில்ஸ்னா என்னென்ன பில்ஸ் எல்லாம் இருக்கு. அததான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க டிரான்சாக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அடமானமா வைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள். இன்னொன்னு சேல் பண்றது. லிசன், பேங்க் ரேட் ஜஸ்ட் நம்ம போய் பணத்தை கேட்டோன்னே அவங்க கொடுத்துறாங்க, அந்த கான்செப்ட் கிடையாது. அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டீடைலா நமக்கு தேவையில்லை. இது ரீஃபினான்சிங் அண்ட் ரீடிஸ்கவுண்டிங் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கும். சோ ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாண்ட் வேல்யூ வந்து மாறுங்க, அந்த பத்திரத்தோட வேல்யூ வந்து மாறிட்டே வரும். சரியா? சோ இது வந்துட்டு ஃபேஸ் வேல்யூ அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். உங்களுக்கு தேவையில்லை, இது நமக்கு டிஎன்பிஎஸ்சில கேட்க மாட்டாங்க. சரியா? சப்போஸ் ஏதாவது யூபிஎஸ்சி படிக்கிறோம்னா இதெல்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்துட்டு ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ல இதை கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சரி, கொஞ்சம் டீடைல்டாவே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். இது மட்டும் போதும் நமக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு. பேங்க் ரேட், ரெப்போ ரேட், எம்எஸ்எஃப் இது முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் சிஆர்ஆர் அப்படின்றது ஒரு வைப்பு தொகை. ரிசர்வ் பேங்க்ல கொஞ்சம் பணத்தை நம்ம வைக்கிறோம். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒண்ணு இல்லைங்க, உங்க பேங்க்ல எடுத்துன்னு போயிட்டு 2000 ரூபாய் வந்து வைக்கிறீங்க பாத்தீங்களா, மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்றோம் பாத்தீங்களா. சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிஆர்ஆர்ல வந்துட்டு நம்ம கொஞ்சம் பணத்தை எடுத்துன்னு போயிட்டு வைக்கணும். ஒரு 4 to 5% மாறிட்டே இருக்கும். சோ அதை வந்துட்டு சிஆர்ஆர்ல வைக்கிறோம். சரியா? பேங்க் இது ஆர்பிஐல. சோ ஜஸ்ட் நம்ம 2000 ரூபாய் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அதே மாதிரிதான் எமர்ஜென்சி டைம்ல லாஸ்ட் இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு குஷனா இருக்கும். சப்போஸ் பேங்க் கிரப்ட் ஆகுதுன்னா அந்த டைம்ல அதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்திருப்பாங்க. சரியா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எஸ்எல்ஆர். ஓகேவா? சோ எஸ்எல்ஆர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளே கொஞ்சம் பணத்தை 20%, 18.75 சம்திங் இருக்கும், 18 to 20% வந்து பாத்தீங்கன்னா நம்மளே வச்சுக்கணும், பேங்க்காரங்களே. ஓகேவா? ஒரு வைப்பு தொகையா. சோ இதை நம்ம பார்த்திருப்போம். ரொக்க இருப்பு வைப்பு விகிதம், நீர்மை இருப்பு வைப்பு விகிதம். ஓகேங்களா? சட்டமுறை நீர்மை விகிதம். சரியா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா எஸ்எல்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது எல்லாத்தையும் பார்த்தோம். ரிவர்ஸ் ரெப்போ ரேட்ன்றது ஆப்போசிட், பேங்க் வந்து ஆர்பிஐக்கு லோன் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். சோ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி ஓஎம்ஓ அப்படின்னா ஓபன் மார்க்கெட் ஆபரேஷன், வெளிச்சந்தை நடவடிக்கை. வெளிச்சந்தை நடவடிக்கை அப்படின்னா என்ன சொல்றாங்க, ஆர்பிஐயும் மற்ற வங்கிகளும் வந்து
அந்த செக்யூரிட்டிஸ்லாம் இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அது இதுன்னு, அது எல்லாத்தையுமே வந்து சேல் பண்றாங்க, பர்ச்சேஸ் பண்றாங்க, வாங்குதல் மற்றும் விற்றல், அதுதான் வந்து வெளிச்சந்தை நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றாங்க. சரியா? சோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டேட்டிவ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா ரீபர்ச்சேசிங் ஆப்ஷன். சரிங்களா? ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா ரிவர்ஸ் ரீபர்ச்சேசிங் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஷார்ட் டைம். சரிங்களா? இது மட்டும் தான் வந்து 1 இயர்க்கு வரும், மற்றது எல்லாமே ஷார்ட் பீரியட். ஓகே, இது வந்து ஓவர் நைட். சோ பேஸ்ட் ஆன் டைம் டியூரேஷன். லிசன், மணி மார்க்கெட் அப்படின்னா 1 இயர் குள்ள 364 நாட்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? ஒரு வருஷத்துக்குள்ள, ஓகேவா, 1 இயர்க்குள்ள இருக்கிறது மணி மார்க்கெட். 1 இயர்க்கு மேல போச்சுன்னா தட் இஸ் கேபிட்டல் மார்க்கெட். சரியா? பங்கு சந்தையில நம்ம பாக்குறோம் பாத்தீங்களா, செபி, ஷேர்ஸ், அதெல்லாமே கேபிட்டல் மார்க்கெட்ல வரும். நம்ம வந்து இங்க பேங்க், மானிட்டரி பாலிசி, இதெல்லாமே பினான்சியல் மார்க்கெட்ல ரெண்டா இருக்கு. பினான்சியல் மார்க்கெட் ரெண்டு இருக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மணி மார்க்கெட், இன்னொன்னு கேபிட்டல் மார்க்கெட். இப்ப பாக்குறது மணி மார்க்கெட் பார்த்துட்டு இருக்கோம். கேபிட்டல் மூலச்சந்தை, அந்த பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மூலதன சந்தை, இந்த கேபிட்டல் அத வந்து பாத்தீங்கன்னா நம்ம பின்னாடி பார்க்கலாம். செபினா என்ன, அது ஷேர்ஸ்ல அதுன்னு சொல்லிட்டு இருக்கும். சோ அவ்வளவுதாங்க. குவாலிட்டேட்டிவ் கண்ட்ரோல்ல ஃபர்ஸ்ட் என்ன எழுதிருக்கீங்கன்னா வேரியேஷன் இன் மார்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதியிருப்போம். சரியா? சோ வேரியேஷன் இன் மார்ஜின். சோ வாட் இட் மீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். every bank has to give 40% of their loans to the priority sector அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு வணிக வங்கிகளுமே வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய கடனில் 40% வந்து முன்னுரிமை வாய்ந்த துறைகளுக்கு கொடுக்கணும், முதன்மை துறைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? இது புரிஞ்சது இல்லையா? இத லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். எதெல்லாம் முதன்மை துறைகள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அக்ரி, எம்எஸ்எம்இ, அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய இது பார்த்திருப்போம். எஜுகேஷன், ஹவுசிங், வீடு, கல்வி அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம பார்த்தோம். சரியா? சோ அதுக்கு அடுத்து இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோம். சொல்லுங்க, நெக்ஸ்ட் என்ன ஹெட்டிங் எழுதிருக்கீங்க? வீக்கர் செக்ஷன் மீன்ஸ் பெண்களுமே வீக்கர் செக்ஷன் தான். சரியா? எஸ்சி எஸ்டி, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், எஸ்சி எஸ்டி, அவங்க எல்லாருமே சொல்லுங்கள். நெக்ஸ்ட் என்ன ஹெட்டிங் எழுதிருக்கீங்க? நெக்ஸ்ட் என்ன ஹெட்டிங்? ஹெட்டிங்லாம் சொல்லியா? இல்ல, நான் இந்த டாபிக்ல சொல்லியிருப்பேன், குவாலிட்டேட்டிவ் கண்ட்ரோல்ல சொல்லியிருப்பேன். ரேஷனிங் ஆஃப் கிரெடிட் முடிச்சிட்டோம். அடுத்து என்ன எழுதணும்? ரெகுலேட்டிங் லோன்ஸ் ஃபார் கன்சம்ஷன் பர்பஸஸா? அது முடிஞ்சிருச்சு. ஃபாரினோட முடிச்சிருக்கோம். யா, அது ரேஷனிங் ஆஃப் கிரெடிட் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலேட்டிங், தமிழ் என்ன சொல்லியிருக்கோம்? ரெகுலேட்டிங் இல்ல இந்த சார்ட் போட்டோம் இல்லையா, அந்த சார்ட்ல இருக்கும் ரெகுலேட்டிங் லோன்ஸ் ஃபார் கன்சம்ஷன் பர்பஸஸ். ஓகே, சோ இந்த ஹெட்டிங் சொல்லியிருப்பேன். ஓகேவா? சரி, ஓகேங்க, இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தமிழ்ல என்ன சொல்லியிருக்கிறோம்? தமிழ்ல எழுதி வச்சோமே, 3 நோட் இருக்கு. செம கடுப்பா இருக்கு எல்லா நோட்லயும் தேடுறதுக்கு. மாத்தி ஒரு நோட்டா மாத்தணும். சரி, ரெகுலேட்டிங் லோன்ஸ் ஃபார் கன்சம்ஷன் பர்பஸஸ். சோ இதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? கொடுக்கவே இல்லையா? ஒரே ஒரு நிமிஷம். சரியா? சோ எக்கனாமிக் தமிழ் டேர்ம்ஸ் கொஞ்சம் இதா இருக்கு. ஓகேவா? ஏன்னா மத்த சப்ஜெக்ட் மாதிரி இல்ல. ஹிஸ்டரி எல்லாம் பிரச்சனை இல்ல, அது ஹிஸ்டரி தமிழ்லயும் இருக்கு. இதுல புக்ஸுமே இல்ல, டிரான்ஸ்லேஷன் ஒவ்வொன்றுக்குள்ள ஒன்னொன்னு பண்ணி வச்சிருக்காங்க. சோ ரெகுலேட்டிங் லோன்ஸ் ஃபார் கன்சம்ஷன் பர்பஸஸ் அப்படின்னா இந்த நுகர்வோர் இருக்காங்க இல்லையா, சோ அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதை இங்கிலீஷ்ல எழுதிக்கோங்க, நான் தமிழ் அப்படியே இது பண்ணிடுறேன். நோட்ஸ்ல இல்ல அந்த பாயிண்ட்ஸ். 2 புக்கு யூஸ் பண்றேன், சங்கர் கணேஷும் மா கார்த்திகேயன் சார் அவரோட புக்குமே ரெண்டுத்தையும் யூஸ் பண்றேன். அதுல கொடுக்கல. சரி, நுகர்வோர் கடனை நெறிப்படுத்துதல். யா, நன்றி.
இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணி நல்லா இருக்கும். நுகர்வோர் கடனை நெறிப்படுத்துதல். எக்ஸ்பர்ட் கமிட்டி எப்படியும் கூகுள்ல டிரான்ஸ்லேட் தான் பண்றாங்க. யா அவங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி தான் கொடுக்குறாங்க. அது கூகுள் என்ன சொல்லுதோ அது கொஞ்சம் அப்படியே வேர்ட்ஸ் மட்டும் மாத்திக்கிறாங்க. சரிங்களா? சரி, ஓகேங்க. வாட் இட் மீன்ஸ் நுகர்வோர் கடனை நெறிப்படுதல். இந்த ஹெட்டிங் மட்டும் எனக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த செஷன் இது பண்ணுங்க, நான் அதுக்குள்ள எழுதிட்டு வந்துடுறேன். சரிங்களா? லிசன், என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஏ ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கா? சரி. ஏ அண்ட் பி. ஃபைன். சோ ஏ அண்ட் பி ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா லோன் வாங்க போறாங்க. சோ யூ ஆர் தி பேங்க் மேனேஜர். சரிங்களா? ஐ அம் a பேங்க் மேனேஜர். இப்போ நீங்க பேங்க் மேனேஜர். ஏக்கு லோன் கொடுப்பீங்களா, பிக்கு லோன் கொடுப்பீங்களா? சொல்லுங்க. ரெண்டு பேர் லோன் வாங்க வராங்க, நீங்க யாரு கொடுப்பீங்க? ஏக்கு லோன் கொடுப்பீங்களா, பிக்கு லோன் கொடுப்பீங்களா? ஆப்ஷன் பியா? எக்ஸாம்ல டிஎன்பிசில தான் ஆப்ஷன் பி சி போட சொன்னேன். இங்கேயுமா? சரி. சோ லிசன், என்னன்னா யாருக்கும் கொடுக்க மாட்டீங்கன்றீங்க. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன கேக்குறாருன்னா, more interest, first come first serve. Yeah, so first screen clear இல்லையா? screen clear இருக்கா? இப்போ clear இருக்கே? clear தான் இருக்கு. so okay fine. A இருக்கு, B இருக்கு. சரியா? ரெண்டு பேர் இருக்காங்க. நான் பேங்க் மேனேஜர். நான் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு லோன் கொடுப்பேன் அப்படின்னு கேட்டா, யார் அதிகமா இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நான் லோன் கொடுப்பேன். சரியா? சோ திஸ் இஸ் கரெக்ட். இது அக்கார்டிங் டு பேங்க் மேனேஜரோ அல்லது வட்டி கொடுறவங்க கான்செப்ட்ல இருந்து நம்ம பார்த்தோம்னா இது கரெக்ட். சரியா? சோ இப்ப ஏ வந்து பாத்தீங்கன்னா லோன்ஸ் கேக்குறாங்க. இவன் எது கேக்குறான்னா, நான் இந்த மாதிரி கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறேன். ஓகேவா? ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸ்டார்ட் அப் ஓகேவா? 4 பேருக்கு நான் வேலை கொடுத்து நாட்டை உருவாக்க போறேன் அப்படின்னு சொல்லி டெவலப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? பி வந்து பாத்தீங்கன்னா, நான் என் ஒய்ஃபோட வந்து பாத்தீங்கன்னா பாரிஸ்க்கு டூர் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேக்குறாங்க. சரியா? எனக்கு 10 lakhs பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ பேங்க் கிட்ட ஏ அண்ட் பி. சோ இவங்க எதுக்கு கேக்குறாங்கன்னா டூருக்கு போறாங்க, டூரிசம். நெக்ஸ்ட் வந்து இவங்க வந்து பாத்தீங்கன்னா இது சரிங்களா, ஆல் இந்தியா டூர்னு வச்சுப்போமே. ஆல் இந்தியா டூர். பாரிஸ் வேணாம், எனக்கு பாரிஸ்னா வேற எதுவும் ஞாபகம் வருது. சரிங்க. லிசன், யாரெல்லாம் நம்ம ஹிஸ்டரி கிளாஸ் அட்டென்ட் பண்ணீங்க? பாரிஸ் ஞாபகம் இருக்கா? யாராவது ஹிஸ்டரி கிளாஸ் அட்டென்ட் பண்ணவங்களுக்கு பாரிஸ் என்ன ட்ரீட்டி? என்ன ட்ரீட்டி? கர்நாடிக் ட்ரீட்டில இந்த கான்செப்ட் சொல்லியிருப்போம். சரிங்க. சோ டூரிசம், ஆல் இந்தியா டூரோ இல்ல வெளியே டூரோ ஏதோ போறாங்க. சரியா? இப்போ வந்து டூர் போறவங்களுக்கு லோன் தருவாங்களா? கண்டிப்பா. சரியா? டூரிசம்க்கு லோன் இருக்கு. பர்சனல் லோன் அது இது நிறைய இருக்கு. சரிங்களா? கர்நாடிக்ல தேர்ட். ஆமா, அது வந்து பாரிஸ் ட்ரீட்டி. சரியா? சரிங்க. நம்ம இங்க வரும் கர்நாடிக் ட்ரீட்டில நம்ம பார்த்திருப்போம், அது ஒரு ஸ்டோரியா போயிருக்கும். நம்ம இங்க திருப்பி வரலாம். கம்பெனி வந்து ஸ்டார்ட் அப் பண்றதுக்கு ஒரு லோன் கேக்குறாங்க, இவங்க லோன் கேக்குறாங்க. சோ இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா பேங்க்காரங்க என்ன ஃபீல் பண்ணுவானா, இவன் வந்து டூர் போறானா சாதாரண மக்கள் போக மாட்டாங்க. நான் சொல்ற ஐ மீன் என்ன சொல்றதுன்னா, இப்ப எத்தனை பேர் ஃபாரின் டூர் போயிருக்கீங்க? சோ ஃபாரின் அடிக்கடி டூர் போறவங்க XYZ கம்மியா தான் இருக்கும். சோ போறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ரிச் பீப்புளா இருந்தாதான் அவங்க வந்து ஃபாரின்க்குலாம் டூர் எல்லாம் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கின்றோம். சரியா? சோ பேங்க் மேனேஜர் பார்க்கும்போது இது ரெண்டு பேர்ல யார் வெல்த்தி? சோ இவர் வெல்த்தியா இருப்பார். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் இவர் ஒழுங்கா பே பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் வந்து லோன் கொடுப்பாங்க. சோ அப்ப ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி கம்பெனியை ரன் பண்ணி அப்புறம் நாட்டை முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இவங்களுக்கு எல்லாம் லோன்ஸ் கிடைக்காம போயிடும். சோ அப்போ ஆர்பிஐ என்ன சொல்றாங்கன்னா, ஆல்ரெடி ப்ரியாரிட்டி செக்டாருக்கு நம்ம பார்த்தோம், பில ரிஸ்க் கம்மி. இவங்க எப்படி இருந்தாலும் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. சரியா? சோ இதுல வந்து ரிட்டர்ன் கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, சரி இவங்களுக்கே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இப்போ ஆர்பிஐ என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி சினாரியோஸ் இருக்கும்போது நீங்க என்ன பண்றீங்கன்னா, ப்ரொடக்டிவ் பர்பஸ்க்காக நீங்க லோனை கொடுங்க. சரிங்களா? ப்ரொடக்டிவ் பர்பஸ்க்காக லோன் கொடுங்க. இப்ப பாருங்க, ரெகுலேட்டிங் லோன்ஸ் ஃபார் கன்சம்ஷன் பர்பசஸ். சோ நுகர்வோர் கடன், நுகர்வோர் வராங்க இல்லையா கன்சம்ஷன் பர்பஸ்க்காக, சோ அதை ரெகுலேட் பண்ணுங்க. எப்படி ரெகுலேட் பண்ணலாம் அப்படின்னா, இங்க பாருங்க, இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி இருக்கின்றது, இது ஏ அப்படின்ற கம்பெனி. நெக்ஸ்ட் இவங்க வந்து டூரிசம் போறாங்க. சோ இது வந்துட்டு அன்னெசரி. சோ ஃபர்ஸ்ட் எது முக்கியம் அப்படின்னா இதுதான் முக்கியம். சோ இவங்களுக்கு நீங்க லோன் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த பணத்தை வாங்கிட்டு போயிட்டு செலவு தான் பண்ண போறாங்க, அது இதுன்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. இன்னமும் இன்ஃபிளேஷன் வந்து நாட்டுல இன்க்ரீஸ் ஆகும். சோ அப்ப நீங்க லோன் கொடுக்கும்போது இவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம ஆட்கள் கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. சோ என்ன பண்றாங்கன்னா, ஆர்பிஐ பாக்குறாங்க இந்த மாதிரி ஏரியாஸ்க்கு வர்றவங்களுக்கு
பர்சன்டேஜ் பிக்ஸ் பண்றாங்க. ஒரு 10% லோன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 18 to 20% லோன் அப்படின்னு சொல்லிட்டு பிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பாக்குறாங்க 20% கொடுத்து லோன் வாங்கி நான் டூருக்கு போகணுமா, தேவையில்லை, என்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சுக்க நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா வாங்குறது டிஸ்அட்வான்டேஜ் ஆகும். சோ அவங்க வாங்குறது அப்படியே ஸ்டாப் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்கு லோன் கிடைக்கும். இப்போ வந்து இவங்க வாங்கலீங்க, இப்போ இருக்கக்கூடிய பணத்தை வேற வழி இல்லாம பேங்க்காரங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஏ கொடுப்பாங்க. சோ இதுதான் சொல்ல வராங்க, நீங்க லோன் கொடுக்கும் போது வந்துட்டு என்ன பண்றீங்க, அதை ரெகுலேட் பண்ணுங்க, கன்சம்ஷன் பர்பசஸ் பார்த்துட்டு ரெகுலேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சரிங்களா? ROI அதிகமா போடுவாங்களா சார் பிக்கு? இங்க வந்து பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும். சோ பேஸ்ட் ஆன் அந்த கிரைட்டீரியா பொறுத்து இன்ட்ரெஸ்ட் மாறும். இப்போ வந்து பாருங்க, பர்சனல் லோன் எடுத்திருப்பீங்க. பர்சனல் லோன் பேங்க்ல போய் யாராவது எடுத்திருக்கீங்களா? நமக்கு அடிக்கடி வந்து கால் பண்ணி சொல்லலாம் பர்சனல் லோன் எடுத்துக்கோங்க அப்படின்னு. நான் எடுப்பேன். அதுக்கப்புறமா வந்து இப்ப வரைக்கும் நல்லா பேசுவாங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சது, இன்ட்ரெஸ்ட்டுக்கு வேலை இன்ட்ரெஸ்ட போட்டு தள்ளிடுவாங்க. சரிங்களா? லோன் பக்கம் போறது இல்லை. பர்சனல் லோன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் லோன், ஜுவல்ஸ் லோன், வேற ஏதாவது லோன் சொல்லுங்க. ஹவுசிங் லோன், லாங் டென்யூர், ஷார்ட் டென்யூர்ல ஏதாவது சொல்லுங்க. சரி, ஓகேங்க. கார் லோன், பைக் லோன். சரி. சோ இதுல எந்த லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி? இதுல எந்த லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி? எஜுகேஷன் லோனா? இப்ப அதுக்கு தான் ஜாஸ்தியா இருக்கு. பர்சனல் லோனுக்கு ஜாஸ்தி, ஹவுசிங் லோன் ரொம்ப ரொம்ப கம்மி, ஃபார்மல் லோன்லாம் கம்மிங்க. சரிங்களா? ஃபார்மல் லோன்லாம் கம்மி. சோ பர்சனல் லோனுக்கு ஜாஸ்தி. அதனால அவங்க மோஸ்ட்லி எந்த பேங்க்ல பார்த்தாலும் ஆஃபர் பண்றது ஃபர்ஸ்ட் பர்சனல் லோன். அதுக்கப்புறம் தான் காரு, பைக்கு அந்த லோன், அப்புறம் ஜுவல்ஸ், அப்புறம் எஜுகேஷன் லோன்லாம். சரியா? MSME லோன்ல ரொம்ப கம்மியா தான் இன்ட்ரெஸ்ட்லாம் வருது. சோ அதனால வந்துட்டு கம்பேர் வித் பர்சனல் லோன். சோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து மாறுகிறது பாத்தீங்களா? சோ அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டூரிசம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாத்தி வச்சிருக்காங்க. சோ அது ஓகேனா வாங்கிப்பாங்க, அப்படி எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சரியா? சோ இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருக்கா? உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நீங்களே எழுதிக்கோங்க. உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நீங்களே எழுதிக்கோங்க. வேணா நான் அப்படியே சொல்றேன். தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கோம், ஒண்ணுமே எழுதல தமிழ்ல. ஓகே ஏங்க, இது உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி அந்த கான்செப்ட் நீங்க எழுதிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் போலாம். கான்செப்ட்ஸ் தான் நமக்கு முக்கியம். எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் மட்டும் தான் முக்கியம். சோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க நேத்து எல்லாம் கொஞ்சம் கொஸ்டின் சால்வ் பண்ணிருப்போம் ரஃபா. அதுல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சோ எல்லா கான்செப்சுவல் கொஸ்டின் உங்களால சால்வ் பண்ண முடியும். ஃபேக்ட்ஸ் பாத்துக்கலாம். சரியா? ஏன்னா இங்கிலீஷா இருந்துச்சுன்னா நான் சொல்லுவேன், இது தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி இந்த கான்செப்ட் இப்ப நான் பேசினது அப்படியே எழுதிக்கோங்க. சரிங்களா? சோ ப்ரொடக்டிவ் பர்பஸ்க்காக இருக்கணும். ப்ரொடக்டிவ் பர்பஸ்க்காக இருக்கணும். சரியா? நான் என்ன பண்றேன்னா வேற ஏதாவது மோஸ்ட்லி என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் தமிழ் ஃபேக்கல்டிஸ்வே வந்து பார்த்தா ஸ்கூல் புக்கை வச்சுதான் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் டிகிரி ஸ்டாண்டர்டா கிடைக்கல. நான் பார்த்திருக்கேன் நிறைய பேர் வந்து எக்கனாமிக்ஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட் எடுக்கல, இங்கிலீஷ் மீடியம்ல போட்டிருக்காங்க. தமிழ் மீடியம் சொல்றேன். சோ கம்மியா தான் இருக்கு, அதனால கொஞ்சம் இடியுது. நமக்கு ஸ்கூல் புக் ஸ்டாண்டர்ட் எல்லாம் பிடிக்காதுங்க, ஆல்வேஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட் தான். ஏன்னா நமக்கு எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்ம சால்வ் பண்ணணும், அந்த மாதிரிதான் இருக்கும் நம்ம கிளாஸ். சரி, இது உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எழுதிக்கோங்க. ப்ரொடக்டிவ் பர்பஸ்க்காக இதை பயன்படுத்துறோம். சோ இது புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. சரியா? சோ நெக்ஸ்ட் போதும். நெக்ஸ்ட் வேற மாரல் சுவேஷன், நெறிமுறை தூண்டல். எக்ஸாம்ஸ்ல புக்ல உள்ள மாதிரி நோ 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 நோ. குரூப் 1 கொஸ்டின் பேப்பர் பாத்தீங்க இல்லையா? குரூப் 1 கொஸ்டின் பேப்பர். சரியா? அந்த டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சங்கர் கணேஷ் கருப்பை அந்த புக் தான் கையில வச்சிருக்கேன். அதுல கொஞ்சம் டேர்ம்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க, அதையும் இன்னொரு புக்கையும் கையில வச்சு ஓடிக்கிட்டு இருக்கேன். சரியா? டிரான்ஸ்லேட் தாங்க பண்றாங்க அவங்க, கூகுள்ல டிரான்ஸ்லேட் பண்றாங்க. அதுக்கப்புறமா 2-3 ரெஃபரன்ஸ் புக்கை வச்சுட்டு அதுல இருக்கிற மாதிரி வேர்ட்ஸ் எடுத்து மாத்தி தான் போடுறாங்க. அதனாலதான் நிறைய மிஸ்டேக் வருது. சரி, மாரல் சுவேஷன். சோ நெறிமுறை தூண்டுதலாம் சொல்லுங்கள். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். தார்மீக அறிவுறுத்தல், கொடுமை. தார்மீக அறிவுறுத்தல்,
ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுங்க தமிழ்ல. தார்மீக அறிவுறுத்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கொஸ்டின் இஸ் டஃப் ஃபார் குரூப் 1 சார். குரூப் 1ல எக்கனாமி டஃப் தாங்க. எக்கனாமி டஃபா தான் கேட்டிருந்தாங்க. எனக்கு உண்மையிலேயே ஹாப்பியா இருந்துச்சு. நெறிமுறை தூண்டல் ரெண்டுத்தையும் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? தார்மீக அறிவுறுத்தல், நெறிமுறை தூண்டல் எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸாம்ல என்னத்தை கொடுக்குறாங்கன்னு தெரியல. தமிழ் மீடியம்கே தமிழ் வேர்ட்ஸ் தெரியல சார் குரூப் 1ல. இது பிரச்சனைகள் இருக்குங்க. பாருங்க, தார்மீக அறிவு இப்போ நெறிமுறை தூண்டல்னு படிச்சுட்டு போயிருப்பீங்க. தார்மீக அறிவுறுத்தல்னு சொல்லி கொடுப்பாங்க. இல்லைன்னா வேற ஏதாவது வேர்டு கொடுத்திருப்பாங்க. ரொம்ப கஷ்டம். சோ இத இங்கிலீஷ்ல நீங்க பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. சரியா? ஓகேங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். தார்மீக அறிவுறுத்தல் ஒரு நெறிமுறை தூண்டல்னு. சோ இந்த ரிசர்வ் பேங்க் இருக்கு இல்லையா? சோ அந்த பேங்க் வந்து பாத்தீங்கன்னா மத்த வங்கிகளுக்கு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஃபார் எரண்ட் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். சரியா? நிறைய அறிவுறுத்தல் சொல்லிட்டே இருப்பாங்க. டே இந்த மாதிரிலாம் பண்ணாத, ரிஸ்க் கேபிட்டல் வந்து இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ண, எஸ்எல்ஆர் வந்து இந்த அளவுக்கு வெய், ஒழுங்கா வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் போடு, அது இதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஆர்பிஐ சொல்லக்கூடிய பேச்சை கேட்காம ஒரு சில வங்கிகள் நடந்துகிட்டு இருந்துச்சு. பெரிய வங்கிகள். இந்தியாவிலேயே வந்துட்டு இந்தியர்களோட மூலதனத்துல உருவாக்கப்பட்ட முதல் வங்கி. அந்த வங்கி பேர் என்ன? இந்தியாவிலேயே first bank that was created by the Indian investor. சரிங்களா? பிஎன்பி, பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐ திட்டிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும். சரியா? சோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்துட்டு வரும். சோ எஸ்பிஐல ஏதாவது இஷ்யூஸ் வரும். சோ ஆர்பிஐ வந்து சொல்ற பேச்சை வந்துட்டு பெரிய பெரிய வங்கிகள் கூட கேட்காம இருக்கு. சரியா? சோ அப்ப என்ன பண்ணுவாங்க? அப்ப மத்த வங்கிகள் நிலைமை எல்லாம் பாருங்க. அப்ப எஸ் பேங்க் எல்லாம் வச்சுக்கோங்க. என்னன்னா, லிசன், ஃபர்ஸ்ட் பேங்க் இந்தியால எது? ஃபர்ஸ்ட் இந்தியன் பேங்க் எது? நான் பேங்க் டாபிக் வரும்போது நான் சொல்றேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பேங்க் எது? ஃபர்ஸ்ட் இந்தியன் பேங்க் இது, அதுக்கப்புறமா இந்தியன் இன்வெஸ்டர்ல வந்த பேங்க் இது. இது எல்லாமே எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அது எல்லாத்தையும் நான் பின்னாடி நான் கிளாஸ்ல சொல்றேன். சரி, ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் மட்டும் இங்க பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆர்பிஐ மற்ற வங்கிகளுக்கு அறிவுரைகளை வழங்கும். எழுதிக்கோங்க. ஆர்பிஐ மற்ற வங்கிகளுக்கு அறிவுரைகளை வழங்கும். சரிங்களா? நிறைய எழுதி வச்சிருப்பேன் நான். It is a combination and persuasion and pressure which is the central bank is always a position to use on the banks in general and errant banks in particular. This is exercised through discussion, letters, speeches, hints thrown. இன்னும் பெருசா எழுதி வச்சிருக்கேன். சரி, simple. RBI persuades, அறிவுறுத்தல் other commercial banks. ஓகேங்களா? which how they act. mandatory கண்டிப்பா அவங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இல்லன்னு வெச்சுக்கோங்களேன், என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அடுத்த ஹெட்டிங் எழுதிக்கோங்க. டைரக்ட் ஆக்ஷன். சோ நேரடி நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கு. சோ என்னன்னு பாத்தீங்கன்னா, நேரடி நடவடிக்கை. ஓகேவா? சோ புக்ல நிறைய கொடுத்திருப்பாங்கலாம், தேவையில்லை. சரிங்களா? பப்ளிசிட்டி அது இதுன்னு சொல்லி அதெல்லாம் தேவையில்ல. நமக்கு முக்கியமானது மட்டும் சொல்லிட்டு போறேன். சோ வாட் இஸ் மை நேரடி நடவடிக்கைனா, இவங்க வந்து பாத்தீங்கன்னா அறிவுரை வழங்குறாங்க பேங்க்ஸ்க்கு. இந்த மாதிரி பண்ணுங்க. எரண்ட் பேங்க்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா? ஆர்பிஐ சொல்ற பேச்சை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இஷ்டத்துக்கு லோன் கொடுப்பாங்க. அந்த இது எல்லாம் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. பர்சன்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமா வைப்பாங்க. சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ ஆர்பிஐ வந்து பாத்தீங்கன்னா திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சொல்லிட்டே இருக்கிறது என்ன சொல்றாங்கன்னா, மாரல் சுவேஷன், மாரல் அட்வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா? இந்த ஸ்டோரியில இருந்து என்ன மாரல் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரடி நடவடிக்கை. ஓகேவா? இந்த மாரல் சுவேஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் தமிழாக சொன்னது, ஆர்பிஐ மற்ற வங்கிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கும். சரியா? இப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, சார் புக்ல மேண்டட்டரின்னு போட்டு இருக்காங்க. இது வந்து பாருங்க, கண்டிப்பா இது வந்துட்டு லிசன், ஆர்பிஐ வந்து மற்ற வங்கிகளுக்கு அறிவுறுத்தல் பண்ணும். சரிங்களா? இப்ப அவங்க கேக்குறாங்க. இப்ப கேட்காம போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது அறிவுறுத்தல் என்பது ஜஸ்ட் சஜஷன் சொல்லிட்டே இருக்கிறது. சரிங்களா? இப்போ
அது அவங்க ஃபர்தரா வந்துட்டு பாத்தீங்கன்னா சொன்ன பேச்ச கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்றாங்கன்னா இங்க டைரக்ட் ஆக்ஷன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சில மெஷர்ஸ் எடுப்பாங்க. எப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா கொடுப்பாங்க. சோ இப்ப பேங்க் ரேட் மத்த பேங்க்ஸ்க்குலாம் வந்துட்டு 4% கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு மட்டும் 6% சொல்லி கொடுப்பாங்க. சோ இது மாதிரி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலேஷன் ஆஃப் கன்சியூமர் கிரெடிட்டுக்கு இங்கிலீஷ் டெஃபினிஷன் சொல்லுங்க. ரெகுலேஷன் ஆஃப் எங்க அதான் எழுதி வச்சிருக்கோமே, ரெகுலேட்டிங் லோன்ஸ் ஃபார் கன்சம்ப்ஷன் பர்பசஸ், இங்கிலீஷ்ல எழுதி வச்சிருக்கோமே. தமிழ்ல கேட்டீங்கன்னா ஓகே, இங்கிலீஷ்ல தான் எல்லாத்தையும் எழுதி வைக்கிறோம். மாரல் சுவேஷன் டைரக்ட் ஆக்ஷன். சரியா, ஃபைன். கொஞ்சம் பார்த்து கரெக்டா எழுதிட்டே வாங்க. சரியா, நெக்ஸ்ட் பேஜ்ல எழுதிறேன். சோ இந்த டைரக்ட் ஆக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, ஒரு சில புனிட்டிவ் மெஷர்ஸ் எடுக்கிறாங்க, ஒரு சில தண்டனைகள். எந்த மாதிரினா இன்ட்ரெஸ்ட் ரேட்டா ஹையா கொடுக்குறது. ஓகேங்களா, சோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும், ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட். சோ செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுக்கலாம்னா ரீஃபினான்சிங் அண்ட் கொடுக்குறாங்களே அதை வந்து ஸ்டாப் பண்ணலாம். ரிஃப்யூசிங் டு ரீஃபினான்ஸ், ரிஃப்யூசிங் டு ரீஃபினான்ஸ். சோ தட் மீன்ஸ் என்னன்னா லோன் கொடுக்குறாங்க பாத்தீங்களா, லோன் கொடுக்கறத ஸ்டாப் பண்றது. ஓகேவா, கடன்களை வழங்க மறுத்தல், அதிக வட்டி சதவீதத்தை போடுதல், கடன்களை வழங்க மறுத்தல். சோ அல்டிமேட்டா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமாவும் வந்துட்டு சட்டத்துக்கு எதிராக அந்த பேங்க் பண்ணிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டைரக்ட் ஆக்ஷன். சோ இது வந்து இப்ப டைரக்ட் ஆக்ஷன் எடுக்காங்க. வாட் இஸ் மீன்? கேன்சலேஷன் ஆஃப் லைசன்ஸ், கேன்சலேஷன் ஆஃப் லைசன்ஸ். சோ உரிமையை பறித்தல், பேங்கிங் லைசன்ஸ் இருக்கு இல்லையா, லைசன்ஸ். சோ உரிமையை வந்து பாத்தீங்கன்னா பறிச்சிடுறாங்க. சோ திஸ் இஸ் கால்ட் டைரக்ட் ஆக்ஷன். புரிஞ்சுதா? டைரக்ட் ஆக்ஷன் என்றால் என்ன? எமர்ஜென்சி டைம்ல சார் பேங்க் திவால், அந்த டைம்ல வந்துட்டு ஆர்பிஐ வந்து பேங்க் திவால் ஆகுறதுக்கு முன்னாடியே நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, அவனுக்கு கேட்க மாட்டாங்க. ஆர்பிஐ சொல்றபடி வந்துட்டு ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருந்துச்சுன்னா பேங்க் ஏன் திவால் ஆக போகுது. இப்போ எஸ்பிஐ வந்து பாத்தீங்கன்னா யாரு, நம்ம விஜய் மல்லையா அந்த மாதிரி ஆட்கள், நீரவ் மோடி, நீங்க எல்லாம் பாத்துருப்பீங்க, நியூஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கு, நேத்துலாம் பாத்துட்டு இருப்பீங்க. சோ வந்துட்டு லோன்ஸ் வந்துட்டு இந்த லெவல் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்டைன் கண்டிஷன்ஸ் வச்சிருக்காங்க, அதை தாண்டி கொடுப்பாங்க. அதுதான் பிரச்சனையே. இப்ப 100 கோடி ரூபாய் வருது, ஓகேவா, பர்டிகுலரா இந்த 100 கோடி ரூபாய் அங்கங்கன்னு பிரிச்சு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், பரவாயில்லை. நமக்கு பேசல் நார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு, பேசல் நார்ம்ஸ். சோ எவ்வளவு வந்துட்டு சிஏஆர் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொடுக்குறாங்க. சரிங்களா, சோ இத ஒழுங்கா ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பேங்க் அந்த ஃபங்க்ஷன் ஒழுங்கா பண்ணாங்கன்னா பேங்க் திவால் ஆக வாய்ப்பு கிடையாது. சரிங்களா, பேங்க் லைசன்ஸ்லாம் கேன்சல் பண்ணிருக்காங்க. சரிங்களா, பேங்க் லைசன்ஸ்லாம் கேன்சல் பண்ணிருக்காங்க நிறைய பேங்க். சரியா, சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை கண்டுக்கவே மாட்டாங்க அவங்க. நீங்க வந்து நான் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது இந்த கேபிட்டல் மார்க்கெட்ல ஒரு டாபிக் நான் கிளாஸ்ல எடுத்திருக்கேன். எத்தனை பேருக்கு தெரியும், அந்த ஆள் பேர் மறந்து போச்சு, ஒரு சீரீஸ் வரும், கேத்தன் பரிக்கல. உங்களுக்கு இவர் நேம் தெரியுமா? ஒரு வெப் சீரிஸ் கூட வந்துட்டு இருந்துச்சுங்க, அவர் பேர் மறந்து போயிட்டேன். ஹர்ஷத் மேத்தா. யா, ஹர்ஷத் மேத்தா தெரியுமா? ஹர்ஷத் மேத்தா, யா, ஸ்கேம். சோ இவர் என்ன பண்ணுவாருன்னா கேபிட்டல் மார்க்கெட் தெரியும் இல்லையா, பங்கு சந்தை. சோ பங்கு சந்தையில வந்து பாத்தீங்கன்னா கை வைப்பாரு. என்ன பண்ணுவாருன்னா பேங்க்ல போய் லோனை வாங்கிட்டு எடுத்துன்னு போயிட்டு கேபிட்டல் மார்க்கெட்ல ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா வாங்கி 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 தள்ளுவாரு, அது பாட்டு ஏறும். அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா திடீர்னு அது எல்லாத்தையும் சேல் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அப்படியே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டே வந்து பாத்தீங்கன்னா வாலட்டைலா பண்ணி வச்சிருப்பாரு. அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாவே இல்ல. சோ எப்ப வேணா வந்து கிராஷ், என்ன சொல்றது, ஏறும் இறங்கும், கொலாப்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. சரியா, சோ இந்த மாதிரி பண்ணிருந்தா இவருக்கு காரணம் யார் தெரியுமா? இவருக்கு இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணது பேங்க்காரங்க, தீனா பேங்க் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட். சோ இந்த பேங்க்ல இருந்து லோனை வாங்கிட்டு அவர் எடுத்துன்னு போயிட்டு கேபிட்டல் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி கண்டினியூஸா அதே மாதிரி நிறைய பேங்க்ல இருந்து இது ஒரு பெரிய ஸ்கேம். சரியா, சோ இந்த டாபிக் வரும்போது நான் சொல்றேன். இப்ப கூட சீரீஸா எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, இது எல்லாமே வெப் சீரிஸா இருக்கும். சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவங்க பண்றது ராங்குங்க. சரிங்களா, இந்த மாதிரி பேங்க்ஸ் இதெல்லாத்தையும் லைசன்ஸை கேன்சல் பண்ணுவாங்க.
அது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். சரியா? இந்த மாதிரி நிறைய, ஏன்னா ப்ராஃபிட்காக பண்றாங்க ஒரு சிலர் உள்ள. ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமா வச்சுக்கிட்டு இருப்பாங்க. நார்மல் ப்ரியாரிட்டி செக்டர் கொடுக்க மாட்டாங்க. இந்த நிறைய விஷயங்கள் இருக்கு. சரியா? ஈவன் நீங்க போய் எஜுகேஷன் லோன் கேட்டு பாருங்க, கொடுக்க மாட்டாங்க. சரியா? ஏதாவது டவுட் இருக்கா? முடிச்சிட்டோம். கான்செப்ஷுவல் ஏதாவது டவுட் இருக்கா? ஆர்பிஐ லோன் கொடுக்கலன்னா வேற யார்கிட்ட எல்லாம் கேட்கலாம். ஓகே, நான் சொல்றேன். சரிங்களா? கால் மணி, பேங்க் டாபிக்ல வரும்போது இன்டர் பேங்க்குள்ள பாக்குறோம். இப்ப நம்மளோட டாபிக் எதுனா ஒன்லி ஆர்பிஐ. சரியா? சோ கால் மணி, நோட்டீஸ் மணி, அது இதுன்னு இருக்கு. சரியா? சோ அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். பாண்ட் போட்டு பிரைவேட் காரங்கிட்ட இருந்து எப்படி வாங்குறாங்க, அது எல்லாத்தையும், பில்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஷேர் மார்க்கெட் வந்து செப்பரேட்டான டாபிக் இருக்கு, சிலபஸ்ல இருக்கு. நமக்கு எக்ஸாம்ல क्वेश्चंस கேக்குறாங்க. சரியா? சரி, ஓகேங்க. அடுத்து போலாம். டைரக்ட் ஆக்ஷன் புரிஞ்சுதா? நேரடி நடவடிக்கை. அல்டிமேட்டா வந்து பாத்தீங்கன்னா லைசன்ஸை கேன்சல் பண்றாங்க. சரியா? ஓகேங்க. நெக்ஸ்ட் போலாம். தமிழ் மீடியம் முடிஞ்ச அளவுக்கு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலயுமே மேனேஜ் பண்ணி எழுதிட்டே வாங்க. நம்ம ஃப்ளோல இப்ப நான் பேசினது புரியுது இல்லையா? லைசன்ஸை கேன்சல் பண்றாங்க அப்படின்னு. சோ உரிமையை நீக்குகிறார்கள் அப்படின்னு இல்லாம லைசன்ஸை கேன்சல் பண்றாங்கன்றதே நீங்க அப்படியே கூட எழுதிக்கோங்க. சரிங்களா? ஓன் லாங்குவேஜ்ல கூட எழுதிக்கோங்க. எனக்கு எக்கனாமி பொறுத்த வரைக்கும் இது ஒரு தலைவலி, அதனால. சரிங்க. ஏன்னா நமக்கு தேவை வந்து லைசன்ஸ் ரத்து செய்தல். யா, லைசன்ஸுக்கான உரிமம். ஓகே, வங்கி உரிமத்தை ரத்து செய்தல். அப்படி எழுதுனா கூட பரவாயில்லை. லைசன்ஸை கேன்சல் பண்றாங்க அப்படி எழுதுனா கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தெரியும். சோ நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்செப்ட் புரியும். சோ ஆன்சர் நமக்கு தேவை எக்ஸாம்ல பாஸ் பண்ணுங்க. சரிங்களா? எக்ஸாம்ல பாஸ் பண்ணோம், அதுக்கு மட்டும் ஏதாவது மேனேஜ் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். டைரக்ட் ஆக்ஷன் முடிச்சிட்டோம். சரியா? ஃபைன். அடுத்து ஆர்பிஐ அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அண்டர்ஸ்டாண்ட்? சரி, சரிங்களா? ஓகேங்க. சோ வேற ஏதாவது டாபிக் பெண்டிங் இருக்கா? வேற ஏதாவது டாபிக் இருக்கா? இது முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். சரி, ஓகேங்க. இப்ப திருப்பி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல குவாலிட்டேட்டிவ் கண்ட்ரோல், குவான்டிடேட்டிவ் கண்ட்ரோலுக்கு முன்னாடி நான் ஒரு சில டாபிக் சொல்லியிருப்பேன். பிரிண்டிங் ஆஃப் ஃப்ரெஷ் கரன்சி, குவாலிட்டேட்டிவ் ஓவர், குவாலிட்டேட்டிவ் கண்ட்ரோல் ஓவர். முடிச்சிட்டோம் இல்லையா? என்னெல்லாம் சொல்லியிருக்கோம்? வேற ஏதாவது பேலன்ஸ் இருக்கா? ரெகுலேட்டிங் லோன் சொல்லியாச்சு. வேரியேஷன் இன் மார்ஜின் இருக்கு. ஓகே, ரேஷனிங் ஆஃப் கிரெடிட். இன்னொரு டாபிக் இருக்கு, அது வேணா எழுதிக்கோங்க. இன்னும் ஒண்ணு இருக்கு. சோ இன்னொரு டாபிக் இருக்கு, அது எழுதிக்கோங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இது வேரியேஷன் இன் மார்ஜின். சோ வேரியேஷன் இன் மார்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கு. வாட் இஸ் மீன் பை அப்படி, இது அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ள போறேன். உயர்த்து நடவடிக்கைகளா? ஒண்ணுமே வரமாட்டேங்குது தமிழ்ல. சரி, இது எங்க புக்ல இல்லைங்க, புக்ல இல்லை. வேரியேஷன் இன் மார்ஜின், நேரடி செயல்பாடு. ஒரே ஒரு நிமிஷம். கடன் பங்கீடு, வேறுபடும் துறை வரம்பு, வேரியபிள் போர்ட்போலியோ சீலிங். இது எழுதிக்கோங்களேன். வேறுபடும் துறை வரம்பு. லிசன், வேற ஏதாவது டேர்ம் கிடைச்சாலும் நீங்க எழுதிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் கம்ஃபர்டபிளாவே இல்லை. ஆன்சர் கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது புரிஞ்சுதா? வேரியேஷன் இன் மார்ஜின், வேறுபடும் துறை வரம்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ் மீடியம், வேற ஏதாவது கூட நீங்க மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? லிசன், என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்பர் 1, எக்கனாமிக்ஸ் இங்கிலீஷ்ல பார்த்து வச்சுக்கிறது அட்வைசபிள். தேங்க்யூ. என்னது கொஸ்டின்ஸ்? வேற ஏதாவது டவுட் ஏதாவது இருந்தா கூட நீங்க கமெண்ட்ல போடுங்க. சரியா? வாட் இட் மீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். ஈட்டு கடன்கள் மீதான விளிம்பு தொகை தேவையை மாற்றுதல்.
வேறு படம் இது வந்துட்டு சங்கர் கணேஷ் புக் சரிங்களா. மானிட்டரி பாலிசி கமிட்டி நான் லாஸ்ட்ல தமிழ் மீடியம் புக்ஸ் உங்களோட நோட்ஸ் யாராவது எனக்கு கொடுங்க பிடிஎஃபா ஓகேவா. நான் என்னோட நோட்ஸ்ல எல்லாத்தையும் உட்காந்து அப்டேட் பண்றேன். சரி சோ லிசன் ஈட்டு கடன்கள் மீதான விளிம்பு தொகை தேவையை மாற்றுதல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் எல்லாத்தையுமே யார் பிக்ஸ் பண்றாங்கன்னா மானிட்டரி பாலிசி கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு ஆர்பிஐல. ஆர்பிஐ அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2016 கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த மானிட்டரி பாலிசி கமிட்டியை கொஞ்சம் ரீஆர்கனைஸ் பண்ணுவாங்க சரியா. அவங்க தான் வந்துட்டு இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் பிக்ஸ் பண்றவங்க. ஓகே லிசன் வாட் இட் மீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் சொல்றேன். இப்போ ஃபார்மர் ஈவில் ஃபார்மர் ஓகேங்களா. இந்த ஃபார்மர் யாருன்னா இந்த ஃபார்மர் வந்து பாத்தீங்கன்னா ஈவில். சோ இவர் என்ன பண்றாருன்னா பேங்க்ல போய் லோன் கேக்குறாரு சரிங்களா. சோ பேங்க்ல போயிட்டு லோன் கேக்குறாங்க. என்ன எதுக்காக லோன் கேக்குறாங்கன்னா இந்த மாதிரி பல்சஸ் இருக்கு. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா பல்சஸ் வந்துட்டு ட்ரேட் பண்றவரோ அல்லது பல்சஸ் வந்துட்டு ஃபார்மிங் பண்றவர் சரிங்களா. இப்போ அவரோட லேண்ட்ல போட்டு இருக்கக்கூடிய பல்சஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா வாங்கிட்டார். அவரோட லேண்ட்ல இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டு மார்க்கெட்ல எடுத்துன்னு போய் சேல் பண்ணும் சரியா. இது வந்து ஆக்சுவலா நடக்கக்கூடிய ப்ராசஸ். பட் இப்போ என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அப்நார்மல் சிச்சுவேஷன். இவர் என்ன பண்றாருன்னா யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி ஓகே ஏன் சேல் பண்ணும் நான் எடுத்துன்னு போய் நான் சும்மா வீட்டுல வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டு இந்த குடோன்ல வைக்கிறார் சரிங்களா. அவர் ஃப்ரெண்ட்ஸும் கிட்ட போயிட்டு காசு கொடுத்து அதையும் குடோன்ல எடுத்துட்டு போய் வைக்கிறார் சரிங்களா. அதுக்கப்புறமா பேங்க் கிட்ட போறாங்க. பேங்க்ல லோன் கேக்குறாங்க ஓகேவா. பேங்க்காரங்க என்ன பண்றாங்கன்னா லோன் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு 20 லட்சம் ரூபாய் கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. பேங்க்கும் 20 லட்சம் ரூபாய் லோன் கொடுக்குது. இப்போ அந்த 20 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போயிட்டு மார்க்கெட்ல பல்சஸ் வாங்குறாரு. அதையும் வாங்கிட்டு வந்து எடுத்துட்டு போயிட்டு இங்க வச்சிட்டாரு. சோ இவருக்கு வந்து தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் பல்சஸ் பல்சஸ் பல்சஸ். உணவு அது என்ன எண்ணெய் அந்த பயிர்கள் என்ன சொல்லுவீங்க எண்ணெய் வித்துகளா அது ஆயில் சீட்ஸ். ஏங்க பல்சஸ்க்கு தமிழ் என்ன சொல்லுவீங்க தானியம். சோ இந்த தானியத்தை வந்து பாத்தீங்கன்னா இஷ்டத்துக்குமே வாங்கி 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 ரொப்பிக்கிட்டே இருக்கிறாரு சரிங்களா. சோ பருப்பு அப்படின்னு வச்சுப்போமே ஆல் பருப்பு. சோ டோட்டலா பருப்பு வகைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொப்பி வச்சிட்டார். இப்போ மார்க்கெட்ல சந்தையில எப்படிங்க இருக்கும். இப்போ மார்க்கெட் சந்தையில என்ன இருக்கும் டிமாண்ட் எல்லாம் அதிகரிக்கவில்லை. அதிகமா யாராவது போட்டு ஏதாவது சாப்பிடுறோமா என்ன எப்பயும் சாப்பிடுற மாதிரி தான் இருக்கு சரிங்களா. சோ டிமாண்ட் வந்து சேம் பட் சப்ளை என்ன ஆயிடுச்சு குறைஞ்சி போச்சு. சோ இதனால டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. நான் சொல்ற கான்செப்ட் புரிஞ்சுதான். சப்ளை குறைந்து விட்டது. யூசுவலா 100 கேஜி வந்துகிட்டு இருந்துச்சு. 100 கேஜி டிமாண்ட் இருக்கு 100 கேஜி வந்துகிட்டு இருந்துச்சு. சோ அப்படியே போயிட்டு இருந்துச்சு சரிங்களா. பட் இப்ப என்ன இருக்குன்னா 100 கேஜி டிமாண்ட் இருக்கு. பட் வந்து பாத்தீங்கன்னா சப்ளை வந்து பாத்தீங்கன்னா 30 40 அப்படிதான் இருக்கு சரிங்களா. சோ ஆட்டோமேட்டிக்கா பிரைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். 100 ரூபாய் 150 200 ஆனியன் பிரைஸ் ஏறுது பாத்தீங்களா டிமாண்ட் இதானோடனே. சோ ஷார்டேஜ் வந்தோடனே. சோ இந்த பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கான காரணம் என்னன்னா இவன் ஸ்பெகுலேட் பண்ணி வச்சிருக்கான். சோ ஸ்பெகுலேஷன் பதக்கல் ஹோர்டிங் ஓகேவா. சோ இவன் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கள்ளச்சந்தையில விக்கிறதுக்காக வந்துட்டு பதுக்கி வச்சிருக்கான். சோ இவன் செஞ்சது சரியா ஏங்க அவன் காசு வாங்கி அவன் சேல் பண்றான். அதுல என்ன தவறு இருக்கு. அவன் வந்து வாங்கி அவன் சேல் பண்றான். இல்ல ஏதாவது தவறு இருக்கா இல்ல எந்த தவறுமே எனக்கு தெரியவில்லை. அவன் இப்போ மத்த வேணாம் சரி ஓகே 1 செகண்ட் சொல்றேன் தவறா சரி ராங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. லிசன் இந்த மார்க்கெட்டை கிராஷ் பண்றாங்க ஆட்டோமேட்டிக்கா சரிங்களா. சோ ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்றாங்க மார்க்கெட்டை வந்துட்டு கிராஷ் பண்ணும். அதுதான் எங்களோட ஐடியா. யோசிச்சு பாருங்க ஒரு கேஜி பல்சஸ் வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாய் சரிங்களா ஓகேவா. சோ இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா இவன் ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையும் எடுத்து போய் பதுக்கி வச்சுட்டு பொருட்கள் எல்லாரையுமே இப்போ வந்து பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ண வைக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகுது பிரைஸ். சோ அப்புறம் லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 200 ரூபாய் ஆயிடுச்சு சரிங்களா. இப்ப பிரைஸ் வந்து 200 ரூபாய் ஆயிடுச்சு பாரு 300 ரூபாய் ஆயிடுச்சு ஆச்சு இல்லையா பிரைஸ் ஒரு கேஜி பிரைஸ் அதிகமாயிடுச்சு. இப்ப 300 ரூபாய் ஆயிடுச்சு. இப்போ வந்து மார்க்கெட்ல என்ட்ரி ஆயிட்டு நான் விக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சேல் பண்றான். இப்ப யோசிச்சு பாருங்க ஃபர்ஸ்டே அவன் சேல் பண்ணிருந்தானா 100 ரூபாய் கிடைச்சிருக்கும். இப்போ அவன் சேல் பண்றதுனால டபுள் டைம் ப்ராஃபிட் 300 ரூபாய்
சரிங்களா? சோ கொள்ளை லாபம். யா சோ இப்போ வந்துட்டு இதுக்கு யார் ஹெல்ப் பண்ணா யாருக்கா தெரியுமா? இவன் இந்த லெவலுக்கு கொள்ளை அடிச்சது யாரோட பணம்னா நம்மளோட பணம், மக்களோட பணம். இதுக்கு யாரு ஹெல்ப் பண்ணான்னு பாத்தீங்கன்னா இதோ யாருக்கும் தெரியாம இருக்கக்கூடிய இந்த பேங்க். சோ பேங்க்காரங்களே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பெகுலேஷன் ஹோல்டிங்கான ரீசனபிளா அமைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கின்றோம். சோ ஆர்பிஐ என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா டே இந்த மாதிரி நாட்டுல இன்ஃபிளேஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஆனியன் இப்போ பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனியனுக்கு ட்ரேட் பண்ணி எவனா வரான் அப்படின்னா நீ ஜாக்கிரதையா இரு. இல்ல 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 அவங்க சொல்றாங்க ஆனியன் வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா நீ ஜாக்கிரதையா இரு, ரெம்டெசிவிர் ட்ரக் சோ அந்த மாதிரி ஓகேவா பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுறாங்க. சோ அப்ப என்ன பண்றேன்னா இப்படி லோன் கேட்டு வர்றவங்களுக்கு நீ மார்ஜினை அதிகப்படுத்துன்றாங்க. வாட் இட் மீன்ஸ் மார்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்குள்ள தேங்க்யூவா. சரி சோ வாட் இட் மீன்ஸ் மார்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். ஒரு நிமிடங்கள். Listen. Just sorry. கொடுமை. ஒரு நிமிஷம் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ஃபைன். So listen. இப்போ what it means margin அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். விலை நிர்ணயம் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. லிசன் இது என்னன்னு மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து பேங்க்ல யாராவது லோன் வாங்கியிருக்கீங்களா? இப்ப 10 லட்ச ரூபாய் லோன் கேக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீ 2 லட்ச ரூபாய் கட்டு, நான் 8 லட்ச ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேங்க்ல நீங்க போய் லோன் வாங்க போறீங்கன்னா நீ 2 lakhs கொடு, நான் 8 lakhs கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து 20 lakhs கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 20 lakhs டைரக்டா கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா நீ கொஞ்சம் அமௌண்ட் எங்கனால 15 லட்சம் கொடுக்க முடியும், நீ 5 lakhs கொண்டு வந்து இங்க டெபாசிட் பண்ணிட்டு 20 லட்சமா நீ வாங்கிப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் 15 லட்சத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து லோன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கின்றோம். சோ திஸ் இஸ் கால்ட் மார்ஜின். இப்போ என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா மார்ஜினை இன்க்ரீஸ் பண்ணுங்க, டவுன் பேமெண்ட் கிடையாது. நீங்க எஜுகேஷன் லோன் அதெல்லாம் அப்ளை பண்ண போனீங்கன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 80,000 வருதுன்னு வச்சுக்கோங்க. 80,000 வந்துட்டு எஜுகேஷன் லோன் தேவைப்படுகிறது. நீங்க போயிட்டு ஒரு பேங்க்ல போய் கேட்டீங்கன்னா அவங்க எல்லாம் சொல்றாங்க எங்கனால 40,000 ரூபாய் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 40,000 கொடுப்பாங்க. இன்னொரு பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க 70,000 கொடுப்பாங்க. இன்னொரு பேங்க்ல ஃபுல் அமௌண்ட்டே கொடுப்பாங்க. சோ ஒரு பேங்க்குமே இது மாறும். சரியா? சோ இவங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா 80,000ல 50% சோ 50% மார்ஜின் வச்சிருக்காங்க. சரிங்களா? நான் சொல்ற கான்செப்ட் புரியுதா? இப்போ 20 லட்ச ரூபாய் வந்து அவன் கேட்டான். அப்ப என்ன சொல்றாங்கன்னா 18:2 2 லட்ச ரூபாய் நீ கட்டு, 18 லட்ச ரூபாய் நான் கொடுக்குறேன் அப்படின்னு இருந்த மார்ஜினை உயர்த்துறாங்க. நீ 15 லட்ச ரூபாய் கட்டு, சாரி 5 லட்ச ரூபாய் கட்டு, நான் 15 லட்ச ரூபாய் கொடுக்குறேன். அல்லது 50-50 நான் 10 லட்ச ரூபாய் கொடுக்குறேன், நீ 10 லட்ச ரூபாய் கட்டுன்னு. சோ இப்போ வந்து பாருங்க இதுல இருந்து இதுக்கு மாத்திரம். சோ 18:2ல இருந்து 10:10க்கு மாத்திரம். சோ தட் மீன்ஸ் என்ன சொல்ல வராங்கன்னு பாத்தீங்கன்னா அவன் அத பணத்தை வந்துட்டு கேதர் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு 10 லட்சம் தான் வாங்கிட்டு போக முடியும். அப்போ அவன் யோசிப்பான் இவ்வளவு கஷ்டப்பட்டு கேதர் பண்ணணுமா, அதுக்கு நான் லோன் வாங்காமலே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா லோன் வாங்குறது ஸ்டாப் ஆகும். சரியா? நான் சொல்ற கான்செப்ட் புரியுதா? சோ இதுதான் வந்து இப்ப என்ன ஆகும், ஏன்னா எஸ்பெஷலி அந்த எந்த ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ அதோடது. சோ கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் கால்ட் வேரியேஷன் இன் மார்ஜின். சோ புக்ல படிச்சு பாத்தீங்கன்னா ஒண்ணும் புரியாது. புரிஞ்சுதுன்னா சொல்லுங்க, அடுத்து போலாம். ஓவர் டாபிக். சரியா? சரி ஓகேங்க, உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நீங்க எழுதிக்கோங்க. ஆர்பிஐ ஒவ்வொரு முறையிலும் வந்து பாத்தீங்கன்னா வங்கிகளுக்கு அறிவுரை வழங்கும். சோ எந்த லெவலுக்கு வந்துட்டு அந்த மார்ஜின் உச்ச வரம்பு, அந்த வரம்புன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அந்த வரம்பை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ அது சொல்லும். சோ அது மட்டும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். சோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நீங்க எழுதிக்கோங்க. சோ நெக்ஸ்ட் போலாம். சோ நெக்ஸ்ட் அடுத்த டாபிக்
இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் எழுதிருப்போம் டெபாசிட் கட்டுற மாதிரி யா சோ பேங்க்ல டெபாசிட் கட்டுற மாதிரி இருக்கும் சோ இத முடிச்சிட்டோங்க ஓகே என்ன கொடுத்திருக்காங்க முடிஞ்சிச்சு சோ அடுத்து போலாம் வேற என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்துட்டு விளிம்பு நிலை மார்ஜினல் விளிம்பு நிலை வசதி மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டிக்கு விளிம்பு நிலை வசதி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க அதை நீங்க பார்த்து கொள்ளுங்க லிசன் இந்த ஒரு புக் இருக்கு இல்லையா சங்கர் கணேஷ் புக் இந்த டாபிக் முடிச்ச உடனே நீங்க ஒரு கிளான்ஸ் இதுல பாத்துக்கோங்க அப்ப பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் கிளாஸ்ல என்னென்னலாம் முடிக்கிறோமோ அதை ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டே வந்துருங்க சரியா சரி ஓகேங்க எல்லாமே ஆர்பிஐ கீழே வருது சரியா இப்ப ரீசெண்டா வந்துட்டு கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் மட்டும் செப்பரேட்டா வச்சுக்கிட்டு இருந்தாங்க கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் பத்தி நான் சொல்றேன் சங்கர் கணேஷ் இங்கிலீஷ்ல இருக்கு சரியா நான் சொல்றேன் சரிங்களா சோ லிசன் கோஆபரேட்டிவ் பேங்க்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம் ஃபார்மர்ஸ் யாருமே கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்ல வந்துட்டு கூட்டுறவு வங்கிகளை கடன் வாங்க மாட்டாங்க தெரியுமா பேரை பாக்குறதுதான் நல்ல இது ஃபார்மர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும் பட் அந்த பேங்க்ல யாருமே லோன்ஸ் வாங்க மாட்டாங்க சோ இன்ஃபேக்ட் கவர்மெண்ட் வந்துட்டு மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா எந்த வங்கியில இருந்து கடன் வாங்கினவங்களுக்கு கடன் தள்ளுபடி பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா கூட்டுறவு வங்கியில கடன் வாங்கினவங்களுக்கு தள்ளுபடி பண்ணும் மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா அதுல லோன்ஸ் வாங்க மாட்டாங்க சோ வாட் இஸ் தி ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்துட்டு வாங்க நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பேங்க் டாபிக் வரும்போது கோஆபரேட்டிவ் சொசைட்டி வரும்போது நான் எடுக்கிறேன் சரிங்களா இதுல கொஞ்சம் சாட் கொஞ்சம் பிரச்சனை எனக்கு கொஞ்சம் தான் வந்து விசிபிளா இருக்கு அன்னைக்கு மாதிரி பெரிய ஸ்லைடு காட்டுறது இல்லை சரி சரி ஓகேங்க நான் ஒரு சின்ன டாபிக் மட்டும் இப்ப சொல்றேன் பிரிண்டிங் ஆஃப் ஃப்ரெஷ் கரன்சி இதை நம்ம டீச் பண்ணிட்டோமா பிரிண்டிங் ஆஃப் ஃப்ரெஷ் கரன்சி சொல்லிட்டோமா இல்லை எழுதிக்கோங்க கோல்டு லோன் வச்சா நகை கரப்டா இருக்குமா இல்லைங்க அது கோல்டு லோன்ல வச்சு அந்த நம்ம கோல்டு நமக்கு திருப்பி குத்துருவாங்க பேங்க்காரங்க அப்பெல்லாம் எதுவும் ஏமாத்த மாட்டாங்க வேணும்னா நம்ம இவர் இருக்காங்க இல்லையா சேட் சோ அங்க வச்சீங்கன்னா அவங்க ஏதாவது பண்ணுவாங்க சரியா கொஞ்சம் ரவுடி சேட்டா இருந்தாங்கன்னா நீங்க வச்ச நகையை வந்துட்டு வேற நகை அப்படி கூட சொல்லுவாங்க சரிங்களா சார் 1 lakh கஸ்டமர் லோன் கேட்டாங்க நான் 20,000 கஸ்டமர் தரணும் 80,000 பேங்க் தருவாங்க இப்படி பார்த்தா கஸ்டமருக்கு 60 தான் போடுது லிசன் இதுதான் சொல்றேன் வேரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வேரியேஷன் இன் மார்ஜின் சரியா கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்லயும் கோல்டு சேஃப்டி இல்லையா ஓகே லிசன் நான் ஒன்னு சொல்றேன் பாருங்க பேங்க் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்றீங்க சர்வீசஸ் யூஸ் பண்றீங்கன்னா பிரைவேட் பேங்க்ஸ் யூஸ் பண்ணுங்க லோன் எடுக்க போறீங்க அப்படின்னா கவர்மெண்ட் பேங்க்ஸ் யூஸ் பண்ணுங்க சரியா சோ திஸ் இஸ் கரெக்டான மெத்தட் யூஷுவல் ஐசிஐசிஐ ஆக்சிஸ் இந்த மாதிரி பேங்க்ல போனீங்கன்னா உங்களுக்கு பக்கத்திலேயே வந்துட்டு ஏடிஎம் சென்டர் இருக்கும் ஏதாவது நீங்க பேங்க் உள்ள போனீங்கன்னா உடனே உங்களுக்கான விஷயங்களை பண்ணி கொடுத்துருவாங்க இப்ப நல்லா ஆக்சிஸ் அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் ஜஸ்ட் போன உடனே உட்காந்து ஒர்க் முடிச்சு கொடுத்துருவாங்க அவங்க இல்லைன்னா யார்கிட்ட கேட்டாலும் ஒழுங்கா பேசுவாங்க இதுவே நாம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு சில பேங்க்ஸ் இருக்கு அந்த பேங்க்குள்ள போனோம்னா 2 மணி நேரம் ஆனாலும் நீ யாருன்னு கூட மதிக்க மாட்டாங்க பாத்திருக்கீங்களா பேங்க் இது கவர்மெண்ட் பேங்க் அவங்க கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் பேங்க் தானே ஓகேங்களா அதே பேங்க் தான் சரிங்களா சோ லிசன் அவங்க 2 மணி நேரம் ஆனா கூட வந்து பாத்தீங்கன்னா நம்மள கண்டுக்கவே மாட்டாங்க நம்மளோட பணத்தை நாம எடுக்க போறோம் அதுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க அதுக்கு வந்து ஏகப்பட்ட ரொம்ப நேரம் பண்ணி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க சரிங்களா இப்போ வந்துட்டு இதுவே ஐசிசிஐயோ ஆக்சிஸ் இந்த மாதிரி பிரைவேட் பேங்க்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாமே ப்ராப்பரா முடிஞ்சிடும் அது ஒண்ணு நெக்ஸ்ட் சர்வீசஸ் வந்து நிறைய கொடுப்பாங்க ஆன்லைன் சர்வீசஸ் எதா இருந்தாலும் சரி சர்வீசஸ் நிறைய கொடுப்பாங்க பட் என்னன்னா லோன் எடுக்கும்போது நீங்க கவர்மெண்ட் பேங்க்ல லோன் எடுத்துக்கோங்க ஏன்னா இன்ட்ரெஸ்ட் கம்மி பிரைவேட் பேங்க்ல நிறைய சர்வீசஸ் எல்லாம் கொடுக்குறோம் இல்லையா அதனால இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி நீங்க போட்டீங்கன்னா காலி சரியா சரி ஓகேங்க பிரைவேட் பேங்க்ல எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் கொஞ்சம் கஷ்டம் இது கம்மியா தான் இருக்கும் ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணீங்கன்னா பட் கம்மியா இப்போ 1% கம்மியானாலும் நமக்கு லாபம் தானே
முடிஞ்ச அளவுக்கு ஹவுசிங் லோன் போடும் போதெல்லாம் கொஞ்சம் டென்யூர் முடிஞ்ச அளவுக்கு கம்மியா போடுங்க, லாங் டென்யூர் போடாதீங்க. ஓகேவா? ஹவுசிங் லோன் போடுறீங்கன்னா டென்யூர் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு கம்மி பண்ண முடியுமோ அவ்வளவு கம்மி பண்ணுங்க, லாங் டென்யூர் போடாதீங்க. சரியா? ஓகேங்க. சோ பிரிண்டிங் ஆஃப் ஃப்ரெஷ் கரன்சி பாத்துறலாம். இத பார்த்து நான் கம்ப்ளீட் பண்றேன், எனக்கு அடுத்த ஒரு கிளாஸ் இருக்கு. சோ நம்பர் 1 என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்னா, புதிய இது RBI is the sole authority to printing of fresh currency. புதிய நாணயம், இது புதிய பணத்தை அச்சிடுவதற்கு உரிமை பெற்ற ஒரே வங்கி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா RBI. சோ அது 2 ரூபாய்க்கு 2 ரூபாய் 2 rupees and above. சோ இந்த தாள்களை அச்சிடுகிறது. இந்த பணத்தை வந்து இந்த பணத்தை அச்சிடுகிறது. சரிங்களா? சோ 2 ரூபாய் அதுக்கு மேற்பட்ட பணத்தை வந்து அவங்க அச்சடிக்கிறாங்க. அப்போ 1 ரூபாய் அவங்க அச்சடிக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சரியா? சோ நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், காயின்ஸ் அப்ப அவங்க அச்சடிக்கிறது இல்லையா? சோ இது எல்லாத்தையும் நாளைக்கு நம்ம பார்க்கலாம். சோ வாட் இஸ் நம்ம இந்தியாவுல அதிகமா இருந்த கரன்சி பேர் ஏதாவது சொல்லுங்க. இப்போ அதிகமா இருக்கக்கூடிய கரன்சி பேரு நான் கேக்குறது புரியுதா? அதிகமா இருக்கக்கூடிய வேல்யூ கரன்சி 100 ரூபாய் 500 ரூபாய் அந்த மாதிரி பெரிய கரன்சி 100 ரூபாவா 500 ரூபாவா 2000 ரூபாய் நோட்டே இருக்கே. சோ நம்ம இதுல வந்துட்டு எவ்வளவு வரைக்கும் அடிக்கலாம்? சரிங்களா? சோ காயின்ஸ்ல 2000 ரூபாய் வந்து ஹையா இருக்குங்க. 5000 ரூபாய் நோட் எல்லாம் பாத்திருக்கீங்களா? 5K நோட்டு 10K நோட்டு. சரி, ஓகே, நாளைக்கு இதை பத்தி நம்ம பார்க்கலாம். பிரிண்டிங் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ 2000 மட்டும் இருக்கின்றது. சரியா? சரி, ஓகேங்க. காயின்ஸ் எவ்வளவு வரைக்கும் பாத்திருக்கீங்க? காயின்ஸ் 1000 rupees காயின் பாத்திருக்கீங்களா? 1000 rupees காயின் பார்த்தது இல்லையா? சோ அக்கார்டிங் டு இந்தியன் காயினேஜ் ஆக்ட் 2011 படி, இந்திய நாணய சட்டம் 2011 படி வந்து பாத்தீங்கன்னா நம்மனால எவ்வளவு காயின்ஸ் அடிக்க முடியும்னா 1000 rupees காயின்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கு RBIக்கு உரிமை இருக்கு. சரியா? RBIக்கு உரிமை இருக்கு. சோ ஏதாவது பர்த்டே வரும்போது 100 ரூபாய் பர்த்டே வரும்போது 100 ரூபாய் காயின் அடிச்சு வெளியிடுவாங்க. 500 ரூபாய் வரும்போது 500 ரூபாய்ன்ற பாருங்க, 500 ஆண்டுகள் முடியும் போது 500 ரூபாய் காயின்ஸ் அடிச்சு விடுவாங்க. சரிங்களா? சோ 1000 rupees காயின்லாம் இருக்கு. சோ 1000 rupees காயின் வரைக்கும் அடிக்கலாம்னு சொல்ல வரேன். சரிங்களா? சோ 1000 rupees வரைக்குமே ஒரே காயின் 1000 rupees இது அடிக்கலாம். தஞ்சாவூர் டெம்பிள் இப்ப 1000 ஏறி முடியுதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்காக கவர்மெண்ட் வந்து 1000 rupees காயின் அடிச்சு ரிலீஸ் பண்ணலாம். ஓகேவா? சோ மேக்ஸிமம் 1000 rupees, அதுக்கு மேல போகாது. ஏன்னா இந்தியன் காயினேஜ் ஆக்ட் 2011 படி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா காயின் யார் பிரிண்ட் பண்றா? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. சரியா? சோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு இது ரொட்டேஷன் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? சோ இது காயினேஜ், இந்தியன் காயினேஜ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பிரிண்ட் பண்ணும். சரியா? சோ 2 ரூபாய் அதற்கு மேற்பட்ட பணம் யார் பிரிண்ட் பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது RBI. சோ காயின்ஸ் இது எல்லாமே 1 ரூபாய் 1 ரூபாய் மற்றும் காயின்ஸ் இது யார் பிரிண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. சரிங்களா? புரிஞ்சுதா? இது எக்ஸாம்ல கேட்பாங்க. ஓகேவா? சோ நம்ம இதுல 10,000 வரைக்கும் இருந்துச்சு காயின்ஸ், இது கரன்சி. சரியா? சோ ஏதாவது டவுட் இருக்கா? சரி, இன்னொரு காயின், இது மினிமம் ரிப்பீட் லாஸ் பாயிண்ட். ஓகே, 1 ரூபாய் மற்றும் நாணயங்கள் இந்திய அரசால் அச்சடிக்கப்படுகிறது. ஆக்சுவலி பிரிண்ட் பண்றதுமே RBI தான். லிசன், பிரிண்ட் பண்றதுமே RBI தான் ஆன் பிஹாஃப் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. நான் சொல்றது புரியுதா? உங்களுக்கு புக்ல வந்துட்டு இவங்க தான் சொல்லி கொடுத்திருப்பாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு செப்பரேட்டா உட்காந்து அதெல்லாம் பிரிண்ட் பண்ணலாம் பண்றது இல்லை, அதுவுமே RBI தான் பண்ணுது. பட் இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சார்பாக பண்ணுது, இது RBI பண்ணுது. இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரிங்களா? எவ்வளவு நோட்டா? 10,000 rupees நோட் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு. சரிங்களா? சோ நான் மினிமம் ரிசர்வ் சிஸ்டம் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் பாத்துக்கோங்க. சரிங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் சிஸ்டம்னு ஒன்னு இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் மினிமம் ரிசர்வ் சிஸ்டம்னு ஒன்னு இருக்கு, அது நாளைக்கு நம்ம பார்க்கலாம். சோ தேங்க்யூ, நன்றி, வணக்கம். எனக்கு அடுத்த கிளாஸ் டைம் ஆயிடுச்சு, 11:15 ஒன்னு இருக்கு. பை. சரிங்களா? சோ புரிஞ்சிருக்கும். சரியா? கொஞ்சம் டீடைல்டா நம்ம பார்த்துட்டு இருப்போம். சரியா? சரி, நீங்க பாத்துக்கலாம். 2 rupees and above RBI சொன்னீங்களே, அது கரன்சி நோட்ஸ், நாட் காயின்ஸ். காயின்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ரொம்ப பெருசா கமெண்ட் போட்டிருக்கீங்க. ஓகே.
ஒரு சிலர் போட்ட பெரிய கமெண்ட் மிஸ் பண்ணிட்டேன். சரி ஓகேங்க, நன்றி வணக்கம். சோ நாளைக்கு சந்திக்கலாம். இது லிசன், இது ஒரு கிளாஸ், யூனிட் 8 கிளாஸ், யூனிட் 9 கிளாஸ் அப்படியே மாத்தி மாத்தி நான் போட்டு விடுறேன். சரிங்களா? ஃபைன். இந்த வாரம் தான் கொஞ்சம் ஷெட்யூல் டைட்டா இருக்கு. 1ஆம் தேதியில இருந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடும். அப்ப இருந்து கிளாஸஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, ஃபைன்.